இஎம்ஐல வாங்கவே வாங்காது. ஏன்னா நம்ம இந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு டிஎன்ஏல ஏற்றிட்டு போய் இப்போ கடன் அவ்வளோ டேஞ்சரான ஒன்று. ஸோ அதனால நீங்கள் சம்பாதிங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்க. 1% 10% சேர்த்து வைங்க. 3 times எந்த பொருள் வாங்கணும் அந்த காசு இருக்கும் போது ஒரு பாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்னா எப்போ உங்ககிட்ட 3000 ரூபாய் இருக்கோ அப்போ அந்த 1000 ரூபாய் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அதை வாங்குங்க. ஸோ டோன்ட் டேக் கடன். ஏன்னா இட்ஸ் இன் அ பார்ட் ஆஃப் யுவர் டிஎன்ஏ. உங்கள் பசங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு போவீங்க ஒரு சொத்து, நிம்மதியே இருக்காது. அது புளி பாத்திரத்தில், அரிசி பாத்திரத்தில், ஏதாவது ஒரு பரணையில் ஏதாவது ஒரு இடத்துல காசு சேர்த்து வைப்பாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பெண்கள் பாவம் எவ்வளோ கணவன் சம்பாரிச்சாலும் தானே சம்பாரிச்சா கூட அந்த மாதிரி சேர்த்து வைக்க முடியல. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க சார், என்ன சொல்லுவாங்க சார் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துங்க சார்ன்ட்டு. இது 20 வருஷமா நிறைய பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டேன்னா அப்போ என் குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படும். இன்னைக்கு ஐ கிராஸ் 50. இன்னும் நான் இருக்கிற ஒரு நாளும் காட்ஸ் கிஃப்ட் தான். அதனால நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு காப்பீடு தேவையில்லைன்ட்டு. ஆக்சுவலாக என்ன ஒரு குடும்பத்துக்கு முதல் தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு தேவை. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸே போடாதீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் மோர் தென் எனஃப்.